கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். போதவர் கூறின வண்ணமாய் நாம் இந்த மாதம் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டி நாம் பேசி வருகிறோம். அட்டோன்மெண்ட் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பாவ நிவாரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து தொடர்ந்து நாம் தேவ செய்தியில் கேட்டு வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்ம புனித வெள்ளி, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஆக எல்லாவற்றையும் நம்ம கொண்டாடி இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதல் மற்றும் நீதிமானாக்குதல், நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டாயிற்று என்ற ஒரு தலைப்பில் பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்திலிருந்து அதை அடிப்படையாக ஒட்டி ஒரு சில காரியங்கள் பார்க்கவிருக்கிறோம். இந்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்த நீதிமானாக்குதலை குறித்து ஒரு காரியத்தை தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். ஆகவே இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த எவ்வாறு நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். ஆகவே இது பவுல் புதிதாக இங்கு பேசவில்லை. இதை அவர் தொடர்ந்து இதை குறித்து பேசி வருவதை நாம் பல நிருபங்களில் நம்மால் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய சபையிலும் கூட இந்த கருத்தை புதிதாக பேசவில்லை. ரோமர் நிருபத்தை பல நேரங்களில் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். குறிப்பாக மெகா உட்லண்ட்ஸ் சர்ச்சில் போகும்போது, சர்ச் ரெனோவேஷன் அப்போ பார்க்கும்போது ஒரு வருடம் முழுவதுமாக இந்த ரோமர் புத்தகத்தை சிந்தித்திருக்கிறோம் குறிப்பாக. ஆக இன்று நான் இந்த தலைப்பில் பேசுவது உங்களுக்கு புதிதாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் கூட ஒரு சில காரியங்களை சுருக்கமாக சிந்திப்போம். குறிப்பாக இத்தகைய கருத்துக்கள் பவுல் ரோமர் நிருபங்களை பார்க்கும்பொழுது இந்த நிருபங்களில் அவர் சாதாரணமாக இந்த பழைய ஏற்பாடோ அல்லது மற்ற ஸ்டோரி லைனோ கதைகளில் பார்க்குற மாதிரி மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இருக்காது. இத்தகைய காரியங்கள் ஒரு சில தேவனுடைய வசனங்களை, இறையியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட பகுதியாக இது காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சிந்திப்போம். எல்லோரும் கவனமாக கேட்கும்படியே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் 24 நாம் மறுபடியும் கூட ஒரு முறை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். தொடர்ந்து வாசிப்போம். 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆக இங்கே பார்க்கும்பொழுது விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று பார்க்கும்போது அப்போ யாரோ ஒருவருக்கு ஏற்கனவே அத்தகைய காரியங்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது பவுல் இங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பெரிய நபர்களை கூறுகிறார். ஏனென்றால் பவுல் இந்த நாட்களில் பேசும்பொழுது அவர் யூதர்களுக்கு மத்தியில் இத்தகைய கருத்துக்களை அவர் பேசி வருகிறார். அவர்கள் பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தாங்கள் சொந்தமாக செய்கின்ற அந்த கிரியைகள் மற்றும் சடங்குகள் மற்றும் பல்வேறு விதமான காரியங்கள் மூலமாய் நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடும், நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் எண்ணப்படக்கூடும் என்ற ஒரு சிந்தையில் இருந்த யூதர்களுக்கு மத்தியில் பவுல் வேறொரு கருத்தை இங்கே பேசுகிறார். அதாவது அவர் உங்களுடைய கருத்து தவறான ஒரு கருத்து, உங்களுடைய புரிதல் சரியாக இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்பதை குறித்து அவர் பேசுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இன்று நாம் என்னுடைய கருத்துக்கள் 2 கருத்துக்களாக நான் பேசவிருக்கிறேன். முதலாவது 4:23 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் 4:22 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அது அவனுக்கு என்று பார்க்கும்போது யாருக்குன்னு பார்த்தோம் என்றால் ஆபிரகாமுக்கு என்று நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். 4:3 ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆக முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமே நமக்கும் நீதியாக எண்ணப்படும் என்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியம், நம்ம எல்லோருக்கும் ஆபிரகாமை பற்றி நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்து நாம் ஆபிரகாமை குறித்து பல தேவ செய்தி கேட்டிருக்கிறோம். அவர் எவ்வாறு வாழ்ந்த மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பார்க்கும்பொழுது அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கும்பொழுது அவன் எத்தகைய ஒரு விசுவாசத்தை தேவன் மீது வைத்திருந்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பவுல் இந்த ரோமருக்கு இந்த யூதர்களுக்கு சொல்ல வருகின்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது இந்த ஆபிரகாம் முதலாவதாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்படும் பொழுது அவருடைய பெயர் ஆபிரகாமா என்று பார்க்கும்பொழுது இல்லை, அவருடைய பெயர் என்னவாக இருந்தது? ஆபிராம். ஆபிராம் பிறகு ஆபிரகாமாக மாற்றப்பட்டார். அந்த ஆபிராம் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னென்று பார்க்கும்பொழுது ஆபிராம்னா ஃபாதர்ஸ் ஆஃப் மெனி, பல பிள்ளைகளுடைய தகப்பன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 60 வயது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ உன் இனத்தை விட்டு எல்லோரையும் விட்டு நீ கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு வயது 60ஆக இருந்தது. அப்பொழுது அவன் ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தானா என்று பார்க்கும்பொழுது அது வரைக்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எப்போ அழைக்கிறார் தேவன்? 60 வயதில். ஊர் என்ற தேசத்தின் கல்தேயருடைய வசிக்கும் ஊர் என்ற தேசத்திலிருந்து அவர்கள் கடந்து கானானுக்கு செல்வதை நம்ம வாசிக்கிறோம். ஆக அவ்வாறு அவர் கடந்து செல்லும் பொழுது ஊரிலிருந்து கடந்து சென்று ஒரு ஆரான் என்ற ஒரு இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு 15 வருடம் அங்கே தங்குகிறார்கள். இன்னும் கானானை அவர்கள் அடையவில்லை. போகின்ற வழியிலேயே 15 வருடம் ஒரு இடத்தில் தங்கிவிடுகிறார்கள். ஆனாலும் கூட ஆபிரகாம் தான் தேவன் மீது வைத்த விசுவாசத்திலிருந்து ஒரு படியாவது விலகி நமக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார், இன்னும் எப்போ தான் அந்த தேசம் வருமோ தெரியலையே, அப்படி என்ற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி சென்றாரா என்று பார்க்கும்பொழுது அவர் ஆனால் தேவன் மீது முழுமையாக ஒரு விசுவாசத்தை வைத்த மகனாய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவர் இப்பொழுது ஊர் என்ற தேசத்திலிருந்து ஆரானுக்கு வந்து விட்டார். அந்த ஆரானிலே 15 வருடம் வசித்து பிறகு தான் அவர் கானானுக்கு செல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 75 வயதான போது அவர் எங்கே இருக்கார்? ஆரானில் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போவும் அவருக்கு குழந்தை செல்வமோ அல்லது மற்ற காரியங்களோ தேவன் கொடுத்த அந்த உன்னை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், இல்லை நீ உன்னுடைய இந்த தேசத்தை நீ சுதந்திரிப்பா என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறினதா என்று பார்க்கும்பொழுது இந்த நாட்கள் வரை எதுவுமே நிறைவேறவில்லை. வயது 75. அதன் பிறகு அவருக்கு பார்க்கும்பொழுது பிள்ளைகள் இல்லை. சாராள் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய இந்த உலகப்பூர்வமாக சிந்தித்து என்ன பண்ணுகிறான்னு பார்க்கும்பொழுது அவள் தன்னுடைய இன்னொரு மனையாட்டியை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற வைக்கிறாள். ஆகவே ஆபிரகாமுக்கு வயது 87 ஆகும்போது அவர் இஸ்மவேல் அவருக்கு குமாரனாக பிறக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் நினைத்திருக்கக்கூடும், எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வந்துச்சு, இனிமேல் என்னை யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஆபிரகாம் என்ற பெயருக்கு பல பிள்ளைகளின் தகப்பன் என்று பெயர். ஆனால் இந்த 87 வயது வரை அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் எத்தகைய ஒரு காரியங்களை அவர் அடைந்திருக்கக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளே கூட இப்போ உலக பிரகாரமாக பேசுவோம் என்றால் ஆபிரகாம் அவருடைய பெயருடைய மீனிங் பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் ஆஃப் மெனி. ஆனால் அவருக்கு ஒருத்தருமே இல்லை. உலகத்தையும் பல பேர் பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்போம், பொருத்தம் இல்லாமல். கோட்டீஸ்வரன் பேர், கோட்டீஸ்வரனாக இருப்பாரா பார்த்தா தெரியல, பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். சுந்தர் பிச்சைன்னு பேர் வச்சுருப்பாங்க, கூகுள் சிஓவாக இருப்பாங்க. சந்தோஷம் மாரின்னு பேர் வச்சுருப்பாங்க, வீட்டில் ஒரே கண்ணீர் டெய்லி. ஏமா சந்தோஷம் அழுவாதம்மா, யார் பேர் சந்தோஷம் நம்ம அவங்கள அழுவாதமான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இங்கே பார்க்கும்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அவரை அழைக்கும் பொழுது அந்த பல ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாக இருந்தாரா பார்க்கும்போது இல்லை. ஆனாலும் கூட அவர் தேவன் மீது வைத்த விசுவாசத்தின் பேரில் அவர் என்ன பண்ணார்? தேவனை விசுவாசித்து அவரை தொடர்ந்து பின் சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், ஆபிரகாமுக்கு இப்போ 87 வயது, ஒரு பிள்ளை பிறந்து விட்டான். ஆபிரகாம் நினைத்திருக்கக்கூடும், உலக பிரகாரமாக எனக்கு ஒரு பிள்ளை வந்துடுச்சு, ஆகவே தேவன் இதை தான் எனக்கு நியமித்திருக்கிறார் என்று கூட அவர் நினைத்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட இஸ்மவேல் இந்த மாம்சத்தின் பிரகாரமாக வந்த ஒரு மனிதன். ஆனாலும் கூட தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக வருகின்ற பிள்ளை என்ன பண்ணுது? இன்னும் வராமல் காத்திருக்கிறது என்பதை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம்.
அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருக்கு 100 வயது ஆகும்பொழுது என்னது ஒரு மகன் ஈசாக்கு பிறப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக ஆபிரகாமுடைய வயது 100, சாராவுடைய வயது 90, இருவருமே பிள்ளை பெறாத ஒரு சூழல். உலகத்தின் பிரகாரமாக இது நடைபெறுமா என்று கேட்டால் நடைபெற 100% நடைபெற வாய்ப்பில்லாத ஒரு சூழல். ஆனாலும் கூட தேவன் தன்னுடைய விசேஷித்த கிருபையினால் இதை வாய்க்க செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே அவன் விசுவாசத்தை வைத்து வந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகளில் நாம் நமக்கு எல்லா செல்வங்களும், எல்லா விதமான ஆசைகளும், இல்லை எல்லா விதமான பொருளாதார சூழல்களும் நமக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது நாம் தேவனை நம்புவது என்பது மிகவும் எளிதான காரியம். எனக்கு தான் எல்லாமே இருக்கே, எனக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல ஒரு சபை இருக்குது, ரொம்ப ஈஸி, விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு விதமான சூழல், ஒரு கடினமான சூழல், இல்லது நமக்கு எல்லாமே நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு எதிரடையாக செல்லும் பொழுது நாம் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது அதுதான் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆக இன்றைக்கி டாபிக் வந்து ஆபிரகாம் இல்லை, எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதுதான் கருத்து. ஆக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமுக்கு எவ்வாறு அது நீதியாக எண்ணப்பட்டதோ அது நமக்கும் நீதியாக எண்ணப்படும் என்று குறிப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம இங்கே வாசிக்கணும். ரோமர் 4 பார்க்கும் பொழுது 22, 23 வாசிங்க. 22 மற்றும் 23. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம் முக்கியமான வசனம் 23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆபிரகாமை நீதிமானாக்கியது என்பது, அவர் தான் நீதிமானாயிட்டார், வேதத்தில் எழுதணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட அது ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டது மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எண்ணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நாம் எவராக காணப்படுகிறோம் என்பதை நாம் சற்றே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆக இங்கே 2 பேரை நம்ம குறிப்பிடுறார் பவுல். ஒன்று வந்து ஆபிரகாம் பார்க்குறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தையும் இங்கே பவுல் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4 பார்க்கும்பொழுது 5 8 வசனங்கள் நம்ம பார்த்தோம் என்றால், குறிப்பாக 7 மற்றும் 8 வசனங்களை எனக்காக வாசிங்கள். 7, 8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது இது சங்கீதம் 32 அடிப்படையாக கொண்ட வசனமாக காணப்படும். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 33 வாசித்தோம். நீதிமான்களே களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 32 நம்ம பார்க்கிறோம். இது தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது பத்சபாலிடத்தில் பாவத்தில் ஈடுபட்டு பிறகு உரியாவை கொன்று அவருடைய மனைவியை வந்து தனக்காக்கி கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நாத்தான்வேல் தாவீதிடத்தில் சென்று அவருடைய ஒரு கதை சொல்லி உணர்த்துகிறார். நாத்தான்வேல் போகிறாரு. போன பிறகு ஒரு இடத்துல 2 பேர், ஒரு நல்ல ஒரு பொருளாதார செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார், இன்னொரு வீட்டில் வந்து ஒரு ஏழை இருந்தான். அந்த செல்வந்தனுக்கு வந்து பல கொழுத்த கன்றுகள், அவனுக்கு நிறைய தோப்புகள் எல்லாமே இருந்தது. இன்னொருத்தங்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்காக இருந்தது. ஆனாலும் இந்த செல்வந்தர் வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான ஒரு விருந்து செய்ய என்ன பண்ணிட்டான், இவன் அந்த வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்து கொன்று போட்டு விட்டான். ஸோ அந்த ஏழைக்கு வந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையாகவே காணப்பட்டது. மிகவும் அன்பாக வளர்த்தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாத்தான்வேல் தாவீது கேட்குறாரு. தாவீதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படி ஒருத்தன் இருக்கவே கூடாது, அவனை வந்து நிச்சயமாக அவன் சாக கடவன், அவன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாத்தான்வேல் சொல்கிறாரு, அது யாரும் இல்லை, நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படிக்கிறோம் இதை நம்ம சாமுவேலில். ஆக
தாவீது இத்தகைய ஒரு பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அதில் 3 விதமான காரியங்கள் செய்கிறார். தாவீது கொலை செய்கிறாரு, பொய் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்கிறார், எல்லா விதமான காரியங்களும் அதில் வருது. ஆக இப்படி தாவீது நாத்தான்வேலால் உணர்த்தப்பட்ட பிறகு சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம். அவர் எவ்வாறு மனம் மாறி அவர் தேவனிடத்தில் இறக்கி விண்ணப்பம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி விண்ணப்பம் செய்த பிறகு தேவனால் பாவ மன்னிப்பை பெற்றவராய் அவர் எழுதுகிற காரியம்தான் இது. ஆகவே நீதிமானாக்கப்படுவதற்கான முதல் அத்தியாயம் பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். நமக்கு தேவனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுக்குள்ளாக நீதிமானாக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொருவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொருவர் செய்த நன்மைகளும் தீமைகளும் அக்கிரமங்களும் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் போகிறோமா, நம்ம என்னென்ன பண்ணோம், எல்லாம் லிஸ்ட்டு இருக்குது, பெரிய லிஸ்ட். ஆகவே நியாய தீர்ப்பின் பொழுது எல்லாம் அந்த புத்தகத்தில் வெளியரங்கமாய் காணப்படும் என்றும் நாம் வாசிக்கிறோம். நமக்குலாம் எத்தனை புக் இருக்குது தெரில, சர்ச்சு எக்ஸ்ட்ரா புக்காக இருக்கும் போல். அத்தகைய புத்தகங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், அது மட்டும் அல்லாது நம்ம இப்போ ஒருத்தனை அடிச்சிடுறேன், அது வெளியரங்கமாக நடக்கிற பாவம். ஆனால் நான் ஒரு சிந்தையில் ஒரு சில டைம் நான் சில பேர் அடிக்க மாட்டேன். ஆனால் அவங்கள பார்த்து மனசு நினைப்பத்தியா, போகிறாம்பரு அவங்களாம் ஒரு ஆளா, இவங்களாம் பார்க்கறதுக்கு தான் இப்படி என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி நம்முடைய நினைவுகளும் அங்கே என்ன பண்ணோம் ரிஃப்ளெக்ட். ஆகவே நம்ம நினைக்கக்கூடாது நான் தான் வெளியே ஒன்றுமே செய்யலையே, எல்லாம் உள்ளத்தானே நினைக்கிறேன். தேவன் நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய நினைவுகள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, அந்த புஸ்தகத்தில் காணப்படுகிறதுன்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, எவர்களுடைய அக்கிரமங்களை தேவன் மன்னித்து எவர்களுடைய பாவங்களை மூடினாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே நாமும் இந்த தாவீதை போல தான் காணப்படும். பல வேளைகளில் பார்க்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாமே வில்ஃபுல்லாக தெரிந்து நாம் செய்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு மன்னிப்பார் ஒருத்தர் இருக்கிறாங்களா, இல்லை நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க யார் உண்டு என்று பார்க்கும்போது, அதை நம்ம போன வாரத்தில் புனித வழி என்று கூட நம்ம தியானித்தோம். அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் அதுதான். அவனுடைய வாழ்க்கையின் விளிம்பில் மன்னிக்க முடியாத ஒரு சூழலில் அவன் நிச்சயமாக நரகத்துக்கு செல்கின்ற ஒரு நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தினருக்கு மன்னித்ததை பார்த்து அவன் தனக்கும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய சிலுவை மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதுதல் அந்த கள்ளனுக்கு ஒரு நீதியாக கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் புனித வெள்ளியில். அதே ரகத்தில் தான் நம்ம எல்லோரும் காணப்படுறோம். நாம் எல்லோரும் தேவனுக்குள்ளாக தேவனுக்கு விரோதமாக பாவிகளாய் காணப்பட்ட போதிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாம் நோக்கி பார்த்து தேவன் எனக்காக மரிக்கப்பட்டு என்னை நீதிமானாக்குவதற்காக உயிர்ப்பித்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை நாம் அறிக்கை எடுக்கும் பொழுது அந்த புத்தரில் இருக்கிற எல்லா பாவங்களையும் தேவன் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறாராம். He erase all our sins and our transgressions நம்ம பார்க்குறோம். அப்படி அழிக்கப்படும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆபிரகாமுக்கு அவன் செய்த அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. He was justified by his faith. அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ரோமரை பார்க்கும்போது 3 காரியங்களாக பிரிக்கலாம். அந்த 4ஆம் அதிகாரத்தை குறிப்பாக பார்க்கும்பொழுது 1 முதல் 8 வசனம் பார்க்கும்பொழுது அது ஆபிரகாமன் எவ்வாறு விசுவாசத்தை கொண்டு அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 9லிருந்து 17 வசனங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவன் எவ்வாறு தேவனுடைய கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டான். அவன் கட்டளைகளுக்கோ கற்பனைகளோ அல்ல, தேவனுடைய கிருபை அவனை எவ்வாறு நீதிமானாக்கியது. கடைசியாக இப்போ நம்ம 18லிருந்து 25 பார்க்கும்பொழுது அவன் தேவனுடைய அநாதி வல்லமையால் எவ்வாறு நீதிமானாக்கப்பட்டான். நாட் பை ஹியூமன் ஹெப்பர்ட். அவன் மனிதத்துவத்தால் அல்ல, தேவத்துவத்தினால் அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே ஆபிரகாம் வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம், தேவனுடைய கிருபை மற்றும் தேவனுடைய வல்லமை, ஆகவே இது 3லும் ஏதாவது ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று பார்க்கும்பொழுது எதுவுமே நம்மிடத்தில் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் காணாததை நம்பி தேவனை விசுவாசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் காணாத நாட்டிற்கு செல்கிறான். செல்லும் பொழுது அவன் பல்வேறு விதமான பஞ்சங்களும்
மற்ற விதமான போர்களும் அவனுக்கு பல விதமான அவமானங்களும் கூட ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவன் நம்பி விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. குறிப்பாக அவன் என்ன விசுவாசித்தான் என்று பார்க்கும்பொழுது, எனக்காக ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுவார் என்பதை அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆகவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் எவ்வாறு இந்த நாட்களில் நம்ம காணப்படும்? ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அவன் சிலுவையை நோக்கி பார்த்தவனாய் காணப்பட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. ஆனால் நாம் இன்று வாழும்பொழுது சிலுவை மரணத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்து தேவன் எனக்காக என்னை நீதிமானாக்குவதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய முதல் காரியத்தை நான் முடிக்கிறேன். முதலாவது பார்க்கும்பொழுது நம்முடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் 23 வாசிக்கிறோம். அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று விசுவாசித்து நமக்காக அவர் எழுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது நாமும் நீதிமானாக்கப்படுவோம் தேவனுக்கு முன்பாக. ஓகே, நம்ம இரண்டாவது காரியத்துக்கு போவோம். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது 25ஆம் வசனம் வாசிங்க. அது ஒரு முக்கியமான வசனம், அதை குறித்து நாம் தியானிப்போம். 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பல வேளைகள் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை நாம் எல்லோரும் ரொம்ப வியப்பாக பார்க்கறது உண்டு. ஏன்னா தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே அந்த சிலுவை மரணத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பல வேளைகள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சிலுவை மரணத்திற்கு பிறகு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இப்போ ஆண்டவராகிய தேவன் பார்க்கும்பொழுது தேவன் பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நம்ம எல்லோருமே பாவிகள் யாருமே தேவனுக்கு முன்பாக நிற்க வாய்ப்பில்லை. பரலோகத்திற்குள்ளாக செல்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடையாது. ஆகவே அந்த பரிசுத்தத்திற்கு, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு, தேவனுடைய நீதிக்கு நேராக நாம் மாற்றப்படும் போது மாத்திரமாய் நாம் தேவனுக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். அத்தகைய நீதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான எந்த ஒரு தகுதியும் நமக்கு இல்லை என்றும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 விதமான காரியங்களை செய்தார். முக்கியமாக பார்க்கும்பொழுது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது இந்த உலகத்தின் கற்பனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் அவர் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படிந்தார். தேவனுடைய கற்பனை எல்லாவற்றும் ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றிற்கும் அவர் கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது பாவமறியாத அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் இந்த உலகத்திற்கு மனிதனாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பேசிவ் ஒபீடியன்ஸ், ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் அறையப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கக்கூடும் பல்வேறு வேளைகளில் நான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம பல பேர் நல்லவர்களாக தான் வாழுறோம். நான் நல்லவனாக தானே இருக்கேன், நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்குகள் செய்யவில்லை, எல்லோருக்கும் நான் இப்போ அன்னதானம்லாம் போடுறாங்க சில பேர். ஒரு சில பேர் பல்வேறு விதமான நற்செயல்கள் செய்வதன் மூலமாக நாம் தேவனுடைய அந்த நீதிமான் என்கிற தேவனுடைய நீதியை நாம் தரித்து கொள்ள முடியுமா என்று பார்க்கும்பொழுது முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு கதை மூலமாக வேணால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கும்பொழுது நம்ம 2 விதமான கடன்களை குறித்து நம்ம பார்க்கணும். ஒன்று ஃபைனான்ஷியல் டெப்ட், இன்னொன்று மாரல் டெப்ட். ஒன்று பொருளாதார சுமை, இன்னொன்று பார்க்கும்பொழுது என்னது? நம்முடைய ஒழுக்கக்கேடு என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு ஒரு $50 தராரு. பையன் இல்லை, சரி யாரோ ஒருத்தர் வச்சு பண்ணுவேன், ஒரு அடல்ட்டுக்கு $50 என்ன வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. ஓகே, ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. சரி 1 கிராம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கும்பொழுது ஒரு நகை எடுத்துகிறாங்க. நகை விலையை பார்க்கும்பொழுது பார்த்தா அங்கே கவுண்டரில் போகிறாங்க, $100 ஆகிடுது. ஸோ கவுண்டர் பண்ண $100 நீனா $50 தான் தர அப்படின்னு பார்க்கும்பொழுது
பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஓகே இவருக்காக நான் அந்த $50 தரேன் எக்ஸ்ட்ரானோடனே, ஓகே கேஷியர் அதை வாங்கி வச்சுட்டு புன்னகையோட சரி போ 1 கிராம் எடுத்துன்னு போ அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க, சந்தோஷமாக வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஃபைனான்ஷியல் டெப்ட். இது வந்து பொருளால் கொடுத்து அடைக்க முடியக்கூடிய ஒரு கடன் என்று நம்ம பார்க்கிறோம். அதே ஸ்டோரி இன்னொரு வேறு ஒரு விதத்தில் பார்ப்போமே. இப்போ அதே ஆள் வந்து அந்த கடைக்கு போகிறாங்க, முதல்ல வந்து ரேட்டை பார்க்காம வாங்கிட்டாங்க, இப்போ வந்து ரேட்டை பார்த்துட்றாங்க. $100 கையில் இருக்கிறது $50 தான். சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கேமரா எதுவும் இல்லை, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. சரி சின்னது தானே யாருக்கு தெரிய போய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு அப்படியே எஸ்கேப் ஆகணும்னு போகிறாங்க. வெளியில் அலாம் அடிக்குது, டிங்கு டிங்கு டிங்னு சொல்லிட்டு. செக்யூரிட்டி போகிறாரு, பிடிச்சிடுறாரு, பிடிச்சிட்டு இப்போ இழுத்துன்னு வர்றாரு. அதே ஸ்டோரி தான், செக்யூரிட்டி பிடிக்கிறாரு, இழுத்துன்னு வர்றாரு. இப்போது இழுத்துன்னு வந்த பிறகு பார்த்தா கைங்களும் மாட்டியாச்சு. இப்போ மாட்டின பிறகு இப்போது அந்த செக்யூரிட்டி கார்டு இழுத்துன்னு வரும்போது அதே ஆள், எப்பவுமே 4 பேர் நல்லவங்க இருப்பாங்கள்ல, ஸோ இன்னொரு ஆள் அதே ஆள் வர்றாரு. வந்த பிறகு சொல்கிறாரு, இந்த $50 நான் தரேன் எக்ஸ்ட்ரா, அவனை விட்டுருங்க அப்படின்னு. இப்போ செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்குறாரு, அந்த கடையோட ஓனர்கிட்ட கேட்குறாரு, சார் இப்போனா நீங்கள் இந்த கடனை இந்த $50 வாங்கி இவனை விட்டுடலாமா, இல்லை இவனை கோர்ட்டில் சார்ஜ் பண்ணணுமா? ஸோ இப்போ டிசிஷன் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்போது யார்கிட்ட இருக்குது? அந்த ஓனர்கிட்ட இருக்குது. ஆக நாம் கொடுக்கிற கடனை அந்த ஓனர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது எதை பொறுத்துன்னு பார்க்கும்போது யார் அதை செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து. அதே போல் தான் இங்கே பார்க்கும்பொழுது தேவனுக்கு முன்பாக அந்த கடனை செலுத்த யாருக்குமே தகுதி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுக்கு முன்பாக ஒரு கடனை அவருக்கு தேவையான முறையில் செலுத்த யாரால் தான் முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் இந்த வேளையில் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பல வேளையில் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய சொந்த காரியங்களோ இல்லை எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததை நம்ம விட்டுட்டு வேறு காரியங்கள் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுவோம் என்று நாம் நினைத்தோமே என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்று நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது பல வேளை நம்ம பார்த்துருக்கோம். சுருக்கமாக பார்க்கணும் என்றால் தேவன் நம்மை பார்க்கும்பொழுது நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதியை நாம் தரிப்பிக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ரைச்சியஸ்னஸ் சிஸ்டம் நம்ம பலவேளை நம்ம கேட்டிருப்போம் ஆங்கிலத்தில். ஆக அந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு முக்கியமான சத்தியம் இந்த சபையில் இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும். நாம் நீதிமானாக்கப்பட்டாலே ஒழிய நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கலாம், நீ என்ன மாற்றி மாற்றி சொல்கிற? போன வாரம் தான் சொன்னேன், கள்ளன் சும்மா பார்த்தான் அவன் உடனே ரட்சிக்கப்பட்டான், இப்போ நீதிமானாக்கப்பட்டால் தான் போக முடியும், இப்போ இது என்ன இப்படி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்க? கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. அங்கே பார்க்கும்பொழுது கள்ளன் தன்னுடைய கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்து இந்த கடைசி சான்ஸ் அதுதான். அவனுக்கு இருந்த வாய்ப்பு இப்போ நமக்கு இல்லை. நம்மக்கிட்ட இப்போ இருந்து பார்த்து ரட்சிப்பு, ஆமாம் நீ என் கூட வரலான்னு சொன்னால் நம்ம டைரெக்டாகவே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கள்ளனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாகவே நம்ம பல வேளை நினைக்கிறோம், அந்த கள்ளன் கடைசி நிமிஷத்தில் ரட்சிக்கப்பட்டான்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் பார், வந்து அந்த லாஸ்ட்டு செகண்டில் சொல்கிறேன் பார், அப்படிலாம் இருந்தால் முடியாது. இந்த வேதத்தில் நம்ம பார்க்கணும், அந்த கள்ளன் ஒருத்தன் மட்டும்தான் சாகும் தருவாயில் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டான் என்று பாருங்கள். வேறு எந்த ஒரு எவிடன்ஸும் நம்ம பார்க்கல. மீதி எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு அவர் மரித்தெழுந்து எழும்பினார் என்று அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த நீதிமானாக்கப்படுதல் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல வேளைகளில் நாம் அதிகமாக திங்க் பண்ண. ஈஸ்டர் அன்றைக்கி மட்டும் பேசுவோம், இந்த எம்டி டூம், இல்லை அவர் அங்கே இல்லை, இல்லை தேவன் வந்து உயிர்த்தெழுந்துட்டார். கரெக்ட், தேவன் உயிர்த்தெழுந்துட்டார், தேவன் வந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது வந்து நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் அடையாளமாக கொடுக்கப்பட்டாலும் கூட அவர் உயிர்த்தெழுந்ததுக்கான முக்கியமான காரணம் என்று பார்க்கும்பொழுது அவர் நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த கதையை நம்ம பார்க்குறோம். அந்த ஓனர் வந்து எய்தர் அந்த ஒருத்தன் கொடுக்குற அந்த காசை அக்செப்ட் பண்ணோம், இல்லைனா சார்ஜுக்கு போகணும். இப்போ நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அவருடைய நீதியை நாம் தரித்து கொள்வதன் மூலமே தான் நாம் என்ன பண்ண முடியும், நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
ஒரு சில வசனங்கள் வாசிக்கணும். இதே தான் நம்ம ரோமன்ஸில் கூட நம்ம பார்க்கணும். இதே ரோமரில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 3-5 வசனங்கள் நம்ம வாசிக்க வேண்டாம். 3-5 வசனங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அங்கேயும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்காரு. அங்கே என்னென்னா, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை சாட்சி கொடுக்கிறது. விண்டிஃபிகேஷன் என்ற ஒரு டேர்ம் இருக்குது. நம்ம அதற்காக அது அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 25ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எடுத்து சிலுவையில் மரித்ததை, அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கடனை அவர், நம்முடைய கடனை அவர் தீர்த்து விட்டார் என்பதனுடைய வெளிப்பாடாக தான் என்னது, ஆண்டவராகிய இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த வசனம் பார்க்கும்பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வசனம் பவுலுடைய நிருபங்கள் பார்க்கும்போது ஒரு சில டைமில் நம்ம டைரெக்டாக அப்படியே புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இல்லாத சூழல் காணப்படுது. அதனால தான் அதுக்கு பல சண்டே ஸ்கூல், பைபிள் கிளாஸ் எல்லாமே வைக்கிறோம் நம்ம. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இப்போ புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அவர் சிலுவை மரணம் எதை காமிக்கிறது பார்க்கும்பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சிந்தையில் செய்த நினைவுகளுக்காக, எல்லா விதமான பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர் உயிராக எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் அடைக்கப்பட்டிருக்கும், இல்லை நாம் மன்னிக்கப்பட்டிருப்போம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டிருப்போமா என்று பார்க்கும்பொழுது அது ஒரு கொஷின் மார்க். தேவன் உயிர்த்தெழுந்ததன் மூலமாகத்தான் என்ன பண்ணுறாரு, தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒரு பலியாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை அதனுடைய வெளிப்பாடாக தான் அதை என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்பொழுது, நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது பார்க்கும்பொழுது, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 25ஆம் வசனம் சொல்வது போல, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கும் நீதியாக எண்ணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15-17 வசனம் எனக்காக ஒரு 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். 1 கொரிந்தியர் 15-17 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆக கிறிஸ்து எழுந்திராவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், இயேசுனுடைய சிலுவை மரணம் நமக்கு எழுதா இருந்திருக்கும், விருதாவாய் தான் இருந்திருக்கும். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தது, அதன் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட வேண்டுமே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 17 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் எழுதின சுவிசேஷம், அதே சுவிசேஷம் 10ஆம் ரோமர் எழுதின அந்த புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இங்கே பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு சத்தியம், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது பல வேளை நம்ம என்ன பார்க்கும்போது, தேவன் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அதோடு முடிஞ்சிச்சா பார்க்கும்போது முடியல. என்ன பார்க்கும்பொழுது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம் என்று நம்ம பார்க்கணும். ஸோ சால்வேஷன் இஸ் பை ஃபெய்த். ரட்சிப்பு விசுவாசத்தால் உண்டாகும் என்பதை நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும். அதை நம்ம 10ஆம் வசனம் வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஸோ நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான கருத்துக்கள் இரண்டே கருத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அதே இயேசு கிறிஸ்து நம்ம நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை நாம் அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே நான் முடிக்கிறேன். இங்கே பார்க்கும்போது இரண்டு கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். குறிப்பாக உயிர்த்தெழுதல் மற்றும் நீதிமானாக்குதல். நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டார். நம்ம டைட்டில் பார்க்கும்பொழுது டிக்ளேர்டு ரைச்சியஸ் நம்ம பார்க்குறோம். டிக்ளேர்ட் ரைச்சியஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டாயிற்று. எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்தோரிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த நீதியை நாம் தெரிவித்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? யூ ஆர் எ ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறார் தேவன். ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், அது அப்படியே சாதாரணமாக அப்படி நடந்து போகிறது இல்லை. நானே ஒரு நீதிமான் தானே இந்த உலகத்தில், என்ன தவிர வேறு யார் நீதிமான்? அது உலகத்துக்கு வேணால் நீதிமானாக இருக்கலாம் நம்ம பல வேளைகளில் நம்முடைய சொந்த காரியங்களால். ஆனால் தேவனுக்குள்ளாக நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே தவிர வேறு எந்த காரியத்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. அப்படி நாம் நீதிமானாக்கப்படாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆக நாம் நீதிமானாக்கப்படாவிட்டால், பல வேளை இந்த நீதிமான் என்ற ஒரு டேர்ம் ரொம்ப பெருசாக நமக்கு தெரியும். நீதிமான் இங்கே யார் நீதிமான் இருக்கா? அந்த அளவுக்கு யாருமே நீதிமான் இல்லை, இன்க்ளூடிங் தாவீது, ஆபிரகாம் எல்லாரையும் நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட அவர்களை நீதிமானாக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை அவர்கள் தரிப்பிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க? நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இதை குறித்து இன்னும் டெப்த்தாக பார்க்கணும்னா இதுக்கு ரொம்ப டைம் வேணும் நமக்கு. ஆக நீதிமானாக நம்ம மாற்றப்படுகிறோம் என்று பார்க்கும்பொழுது இட்ஸ் அன் இம்ப்யூட்டர் ரைச்சியஸ் நம்ம பார்க்கணும். என்னது? அது நமக்குள்ளாக இல்லை, நமக்கு இன்னும் என்ன பண்ணுறாங்க? இன்ஜெக்ட் பண்ணுறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக என்னை பார்த்தா இப்படி டைரெக்டாக பார்த்தா நான் ஒரு நீதிமானான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த நீதியை தரித்து அந்த பாவங்களை சுமந்து தீர்த்த பொழுது நாம் அவருடைய சாயலை அணிந்தவர்களாய் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டு காரியங்கள். முதலாக பார்க்கும்பொழுது நாம் நீதிமானாக்கப்பட நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம், தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம். அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே அது அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய பாவ கடன்களை தீர்க்க மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அந்த பாவ கடன்களை தீர்த்து அவர் எழுந்திருத்ததால் தான் நாம் என்ன பண்ணுறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். அவர் எழுந்திருந்த போது தான் தேவன் அவரை அந்த பலியை அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு பலிகளும் இத்தகைய காரியத்தை நினைவுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த வேளையிலும் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதல், அந்த நீதிமானாகுதல், இத்தகைய காரியங்களை நாம் குறித்து சிந்திப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான்களாக காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசித்து, அவர் நமக்காக தேவனால் எழுப்பப்பட்டார் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.